அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹருடைய முந்திய பிந்திய சுன்னத்துக்களுடைய பல சிறப்புகளை பார்த்தோம். ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஹஸரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஃபிழ்து மினன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ரக்அத். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 10 ரக்அத்துக்களை பாடமிட்டிருக்கிறேன், பாதுகாத்திருக்கிறேன். ரக்அத்தைனி கப்ல ظுஹ்ரி, லுஹருக்கு முன்னால் 2 ரக்அத். வரக்அத்தைனி பஅதஹா, லுஹருக்கு பின்னால் 2 ரக்அத். வரக்அத்தைனி பஅதல் மக்ரிபி ஃபீ பைத்திஹி, மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்அத்துக்கள் வீட்டிலே தொழுவார்கள். வரக்அத்தைனி பஅதல் இஷாஇ ஃபீ பைத்திஹி, இன்னும் இஷாவுக்கு பின்னால் 2 ரக்அத்தையும் வீட்டிலே தொழுவார்கள். வரக்அத்தைனி கப்ல ஸலாத்தி சுப்ஹி, சுபஹு தொழுகைக்கு முன்னால் 2 ரக்அத். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்னாலும் லுஹருக்கு பின்னாலும் 2 ரக்அத்துக்கள் தொழுததாக வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ். ஹஸரத் முகீரத் இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் லா யதஅ ரக்அத்தைனி கப்ல ظுஹ்ரி வ ரக்அத்தைனி பஅதஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடக்கூடியவர்களாக இருக்கவில்லை. லுஹருக்கு முன்னால் 2 ரக்அத், லுஹருக்கு பின்னால் 2 ரக்அத், இதை விடக்கூடியவர்களாக இருக்கவில்லை. இன்னும் வரக்அத்தைனி பஅதல் மக்ரிப் வ ரக்அத்தைனி பஅதல் இஷா, மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்அத், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்அத். வரக்அத்தைனி கப்ல சுப்ஹி, சுபஹுக்கு முன்னால் 2 ரக்அத். இவைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடக்கூடியவர்களாக இருக்கவில்லை. இப்போ மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 2 ஹதீஸ்களிலேயும் ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லுஹருக்கு முன்னாலும் லுஹருக்கு பின்னாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்அத்துக்கள் தான் தொழுதிருக்கிறார்கள். இதற்கு ஹஸரத் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பலவிதமான அர்த்தங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பழக்கம் இருந்தது, லுஹருடைய சுன்னத்தை சில நேரம் வீட்டிலேயும் தொழுவார்கள். வீட்டிலே 2 ரக்அத் தொழுது விட்டு மற்றதை மஸ்ஜிதிலே தொழுதிருப்பார்கள். மஸ்ஜிதிலே தொழுத 2 ரக்அத்தை தான் ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா கண்டிருப்பார்கள். அல்லது சில வேளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் தொழலாம், 2 ரக்அத் தொழுதாலும் போதும் என்பதை அறிவிக்க தொழுது காட்டியிருப்பார்கள். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் நான் இதற்கு முன்னால் சொன்னேன், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்னால் 4 ரக்அத், லுஹருக்கு பின்னால் 4 ரக்அத் தொழுவதுதான் மிக சிறந்தது என்பதாக ஹஸரத் அபு ஜஅஃபர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் அர்பஉ கானத் ஃபீ கஸீர் மின் அஹ்வாலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லுஹருக்கு முன்னால் 4 ரக்அத் தொழுவதுதான், லுஹருக்கு பின்னாலும் லுஹருக்கு முன்னாலும் 4 ரக்அத் தொழுவதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அதிகமான நிலைமையிலே இருந்தது. வர்ரக்அத்தானி ஃபீ கலீலிஹா, லுஹருக்கு முன்னாலும் லுஹருக்கு பின்னாலும் 2 ரக்அத்துக்கள் தொழுதது மிகவும் குறைவு என்பதாக ஹஸரத் அபு ஜஅஃபர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை நாங்கள் பாதுகாப்போம். லுஹருக்கு முன்னாலும் 4 ரக்அத், லுஹருக்கு பின்னாலும் 4 ரக்அத் தொழுவோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய முந்திய பிந்திய சுன்னத்திலே காட்டின அக்கறை, காட்டின முக்கியத்துவத்தை அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். ஹஸரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், புகாரி, முஸ்லிம், அபு தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ். அவர்கள் சொல்கிறார்கள், ஹஸரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரை தொழுதார்கள். தொழுததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில பொருட்கள் வந்தது.
அதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்திலே அமர்ந்து மக்களுக்கு மத்தியிலே பங்கு வைத்து கொண்டிருந்தார்கள். அசருடைய நேரம் வந்துவிட்டது. முஅத்தின் அவர்கள் வந்தார்கள். அசருக்காக வேண்டி பாங்கு சொன்னார்கள், அதான் சொன்னார்கள். அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசரை தொழுதுவிட்டு என்னிடம் வந்தார்கள். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் வரக்கூடிய நாளாக இருந்தது. வந்து என்னுடைய வீட்டிலே 2 ரக்அத்தை இலேசாக அதிகமாக நீட்டாமல் 2 ரக்அத்தை தொழுதார்கள். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இது என்ன 2 ரக்அத்துகள்? நீங்கள் தானே அசருக்கு பின்னால் தொழக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அசருக்கு பின்னால் தொழுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இது லுஹருக்கு பின்னால் நான் தொழுது வந்த 2 ரக்அத்துகள் வந்த பணத்தை மக்களுக்கு மத்தியிலே பங்கு வைத்து கொண்டிருந்ததின் காரணமாக அந்த 2 ரக்அத்தை தொழ எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. முஅத்தின் வந்து அசருக்கு பாங்கு சொல்லிவிட்டார். எனவே அந்த 2 ரக்அத்தை நான் விடுவதை வெறுத்தேன். அதனால் தான் அதனை அசருக்கு பின்னால் மீட்டி தொழுதேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹரிலே இருந்து அசரு வரைக்கும் பொருட்களை பங்கு வைப்பதாக இருந்தால் எவ்வளவு களைப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, எத்தனை யோசனையிலே இருந்திருப்பார்கள். அவ்வளவு களைப்பிலையும் அவ்வளவு யோசனையிலையும் அசருக்கு பின்னால் அந்த லுஹருடைய பிந்திய 2 ரக்அத்தை விடுபடாமல் தொழுதுவிட்டு சொன்னார்கள், அந்த 2ஐயும் நான் விடுவதை வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவி கேட்குறாங்க, நீங்கள் தானே அசருக்கு பின்னால் தொழுவதை தடுத்திருக்கிறீர்கள், காரணம் இல்லாமல் அசருக்கு பின்னால் சும்மா சுன்னத்தான தொழுகைகள் தொழக்கூடாது. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலகத் தலைவர் எந்த அளவுக்கு அந்த 2 ரக்அத்திலே பேணுதல் காட்டினார்கள் சொல்கிறார்கள். லுஹருக்கு பின்னால் தொழுது வந்த 2 ரக்அத் அந்த பொருட்களை பங்கு வைத்ததின் காரணமாக விடுபட்டது. எனவே அதனை நான் விடுவதை வெறுக்கிறேன். அதைத்தான் நான் அசருக்கு பின்னால் தொழுதேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எந்த காரணமும் இல்லாமல் அதிகமாக தூங்கிவிட்டு நல்ல சாப்பிட்டு விட்டு இந்த 2 ரக்அத்தையும் விட்டு விடுகிறோம். லுஹருக்கு பின்னால் தொழ வேண்டிய 4 ரக்அத்தை விட்டு விடுகிறோம். பகல் முழுக்க அந்த பொருட்களை பங்கு வைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களைப்பா அசரை தொழுதற்கு பின்னால் லுஹருடைய 2 ரக்அத் பிந்திய 2 ரக்அத்தையும் அசருக்கு பின்னால் கவா செய்தார்கள். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு பொறுமதியான சுன்னத்து தான் லுஹருடைய முன்பின் சுன்னத்துக்கள்.